வணக்கம். நான் உங்கள் அக்னி. நாம் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இன்றைக்கி அந்த செய்தி தான் பேச போகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல அதிகாரிகள் மாற்றப்படாமல் பல ஆண்டு காலமாக நீடித்து அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரே மாவட்டத்தில், ஒரே ஊரில், ஒரே இடத்துல, அவங்க சொந்த ஊர்லேயே இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவர்கள் எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? இது ஒன்று. அடுத்தபடியாக மதிப்புக்குரிய அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இயக்குனர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? தொடர்ந்து ஒருத்தர் பல ஆண்டு காலமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் கான்ஸ்டபிளாவோ அல்லது இன்ஸ்பெக்டராகவோ அல்லது எஸ்ஐயாவோ இந்த காவலராகவோ பணியாற்றக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா? ஏன் இவர் இந்த நடவடிக்கை எடுக்கலை? தொடர்ந்து அவங்கள ஏன் வச்சிட்ருக்காரு? இதுதான் நாம் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம். சமீப காலமாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலேயும் இந்த செக் போஸ்ட்லேயும் போய் ரைடு போகிறாங்க. ரைடு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லாத பணத்தை இருக்கிற பொதுமக்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு அவர்கள்ட்ட பணம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதிகாரிகள் மத்தியில் அவங்களே வச்சு எடுக்கிறதா ஒரு தகவல் பரவலாகவே வந்துட்டுருக்கு. அதிகாரிகள் மன உளைச்சலோடய இருக்காங்க. இது தொடர்ந்து நாம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டே வர்றோம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் அதிகாரிகள் நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு இடத்த மட்டும் நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஆலங்குடியில் மணிமாறன்ட்டு ஒரு அதிகாரி, அது பகுதி அலுவலகம். அந்த அதிகாரி ரைடு வரும்போது அவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரைடு வர்றாங்க. அவர் பாக்கெட்டில் ஒரு 3000 ரூபா வச்சுருக்கார். அந்த பணம் லஜரில் எழுதுறார். நான் காலையில் வந்த உடனே இந்த லஜரில் நான் 3000 ரூபா என்னுடைய சொந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அதிகாரி அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பூரா புரோக்கராக அவங்க பொதுமக்கள், அதாவது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வருவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. பொதுமக்கள் அதிகமான கூடுற இடம் போக்குவரத்துறை. இந்த துறையில் யார் வந்தாலும் அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எண்ணி குறைவான பணம் இருந்தால் அதிகமாக பணம் எழுதுறது நடைமுறையிலேயே இருக்குது. இந்த மணிமாறன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் முடிச்சிடுறாங்க, எழுதிடுறாங்க, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கில் வராத பணம் அப்படின்னு எழுதிடுறாங்க. இவர் கடைசியாக கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு, ஐயா அது என்னுடைய பணம், நான் 3000 ரூபா லஜரில் எழுதியிருக்காருன்னா, யோ வாயா வீட்டுக்கு போகலாம், வா வீட்டுக்கு போகலாம், அவன் வீட்டை சோதனை பண்ணுங்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரியினுடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும், மனநிலையில் எப்படி இருக்கும், அக்கம் பக்கத்தில் அவங்க குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க, அவங்க குடும்பத்தில் திடீர்னு ஒரு தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா இந்த அரசு பதில் சொல்லுமா? இது அதே ஆஃபீஸில் எல்காட்டில் ஃபோட்டோ எடுக்கிறவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் கான்டாக்ட் பேசிக்கில் இருக்கார். இந்த நபரை போய் வாட்ஸ்அப்பில் அவர் ஃபோன் நம்பரில் ஜிபே என்னென்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு 150 அதாவது லைசன்ஸினுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு ஜெராக்ஸ் கேட்பாங்க, அதை நான் வீட்டில் இருந்து போட்டு தருவேன், அதுக்கு 50 100 ரூபா கொடுப்பாங்க, அது நான் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கும் அதாவது எங்களுடைய அதிகாரிகளுக்கும் எனக்கு ஒரு காசு எடுத்துக்குவேன், நான் இந்த இன்ஸ்பெக்டருக்கோ இந்த துறைக்கோ சம்மந்தமே கிடையாது, இது என்னுடைய சொந்த வேலை அப்படின்னு சொன்னால் அவனை அடித்து இவங்க மிரட்டி அவங்ககிட்ட பிடிங்க கையெழுத்து வாங்குறாங்க. அப்படி எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. இது நியாயமா? இது ஒன்று. ரெண்டாவதாக, இன்னொரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி லீவு போட்டு போகிறாரு. அந்த அதிகாரி வரல, ஆனால் அங்கே நிறைய பேர் அதிகாரி வருவார்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. யாரும் சரியான தகவல் கொடுக்கல. அப்போ அந்த உள்ளே இருக்கிறவங்களாம் ரைடு போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உள்ளே இருக்கிறவர்களெல்லாம் பணத்தை எல்லாம் எவ்வளோ கொண்டு வந்துன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு, பொதுமக்கள் பணத்தையும் புரோக்கர் பணத்தையும், அதாவது டிரைவிங் ஸ்கூல்காரங்க பணத்தையும் எழுதிக்கிட்டு அதிகாரி அடுத்த நாள் வராரு, அவர் கணக்கில் எழுதுகிறாங்க. இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியாயமா? மனசாட்சி இருக்கா? இது ரெண்டாவது கேள்வி. இன்னொரு இடத்துல அவங்க ஏற்கனவே ஆர்டிஓ எம்ஏ இன்ஸ்டியூட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இந்த துறையை எது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அதிகாரி லீவ் போட்டு போகிறாங்க. அந்த பெண் அதிகாரி அடுத்த நாள் வராங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற பணத்தையெல்லாம் அங்கே சேர்த்து இங்கே சேர்த்து அந்த பெண் அதிகாரி மேலே எழுதுறீங்க, லீவ் போட்ட அதிகாரி மேலே எழுதுறீங்க. இது என்ன விதத்தில் நியாயம்? இப்போ தொடர்ந்து ஒரு காவல்துறை அதிகாரி, லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறவங்க பல்வேறு காரணங்களுக்காக அங்கேயே தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. இது காவல்துறை அதிகாரிகள் ஏன் இதில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இப்போ நிறையா பேரை மாற்றுறீங்க. காவல்துறை ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கு. 6 மாதம் 1 வருஷம் கூட இருக்கிறதுல அவங்கள மாற்றுறீங்க. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இது பொருந்துமா பொருந்தாதா? ஐபிஎஸ் அருண் இதுக்கு என்ன செய்கிறாரு? நடவடிக்கை எடுப்பாரா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துறையை பொறுத்தளவில் காசு கிடைக்கலைன்னா காசு கிடைச்ச மாதிரி இவங்களே வச்சு இவங்களே எடுக்கிறது.
இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் உண்மை, 100க்கு 100 உண்மை, எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் இவங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்பெருமையாக நினச்சிக்கிறாங்க, நாங்கள் தான் வந்து பிடிச்சோம் பண்ணணும், எங்கள் அதிகாரிகள் எங்களுக்கு பாராட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை ஒரு பகுதி இருந்தாலும் கூட அலுவலர்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரைடு போகிறாங்க. ரைடு போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற, அதாவது மேல் மாடியில் பணம் வச்ச மாதிரி எடுக்கிறதும், வெளியில் இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து பணத்தை எடுக்கிறதும், பணம் கணக்கில் வராத பணத்தை நாங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க ஒரு செட்டப் செஞ்சு எழுதுகிறாங்க. இதுக்கு யார் காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே ரெண்டு புரோக்கர்கள் மணிவண்ணன், மஞ்சுநாதன். இது காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க, அதே லஞ்ச ஒழிப்புத்துறையில் தொடர்ந்து 10 ஆண்டுக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. இவர்களுக்கு கூலியால் அந்த 2 புரோக்கர்களும் வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்களை வச்சு என்ன தகவல்னா, சில அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிடுறது, அவங்க லீவ் போட்டுறது. சில பேர் இதில் ஒன்றும் தெரியாமல் மாட்டிக்கிறது. இப்போ கைக்கூலியாக 2 புரோக்கர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த காவல்துறை மணிவண்ணனும் மஞ்சுநாதனும் 10 ஆண்டுக்கு மேலே ஒரே மாவட்டத்தில் காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில். இது எந்த விதத்தில் நியாயம்? இதை வந்து அருண் ஐபிஎஸ் கண்டிப்பாக அதை வந்து பார்வையில் எடுக்கணும். மாவட்டத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எஸ்பி அதை பார்க்கணும். ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அவங்கள பற்றி இன்னொரு விவரமும் சொல்கிறேன். இப்போ இந்த மணிவண்ணங்கிறவருக்கு வாட்டர் பிளான்ட் ஊத்தங்கர ரோட்டில் இருக்குது. ஒரு அரசு ஊழியர் வந்து எந்த நிறுவனமும் நடத்தக்கூடாது, அவங்க அரசு வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் வாட்டர் பிளான்ட் இருக்குது, லாரி வச்சுட்டு ஓட்டுறாங்க, பஸ்ஸுக்கு பினாமி பேரில் வச்சுட்டு ஓட்டுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு, அதாவது ரைடு போகிறேன்னு சொன்னாலே ஒரு புரோக்கர் மூலிமா அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி இவங்க வந்து அந்த அதிகாரிகளை தப்பிக்க வச்சு, அப்பாவி அதிகாரிகளை சிக்கலில் வச்சு, பணமே கிடைக்கலனாலும் பணமே கிடைச்ச மாதிரியும், வெளியில் கேட்டில், அது கிருஷ்ணகிரியில் தான் நடக்குது, கேட்டில் இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே தள்ளிட்டு வர்றதும், ஒரு புரோக்கர் மட்டும் நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறதும், அது புட்டேஜே அவங்க வச்சுருக்காங்க. அதிகாரிகள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புட்டேஜே இருக்குது, நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி மஞ்சுநாதன், மணிவண்ணன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மாவட்டத்தினுடைய எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பாரா? அருண் நடவடிக்கை எடுப்பார்? இல்லை இந்த என் துறையில் கீழே இருக்கிறவங்களாம் நல்லா வேலை பார்க்குறாங்க, அங்கங்கே ஓடி போய் அதை இதுன்னு பண்ணுறாங்கன்னா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க செய்கிற வேலைக்கு இவர் என்ன உடந்தையா? இதுதான் அருண் செய்கிற வேலை. காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறீங்க, எஸ்பி மாற்றுறீங்க, என்ன சொல்கிறதுனா, அனைத்து துறைகளிலும் நீங்கள் ஒவ்வொருத்தராக மாற்றிட்டே வர்றீங்க. டெய்லியும் வந்து செய்தித்தாளில் பார்த்தா இது வந்துக்கிட்டே இருக்குது. நான் அந்த துறையில் மாற்றினேன், இந்த துறையில் மாற்றினேன், அவங்கள மாற்றினேன், இவங்கள மாற்றினேன், கல்வித்துறையில் மாற்றினோம், யூபியில் மாற்றுறோம், ரேஷன் கடையில் மாற்றுறோம், எஸ்பி மாற்றினோம், டிஎஸ்ஜி மாற்றினோம், டிஜிபி, எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது. இவங்களையும் மாற்ற மாட்டேங்கிறீங்க. 10 ஆண்டு காலம், அதாவது 3 ஆண்டு காலத்துக்கு மேலே வேலை பார்த்தாலே இவங்களை வந்து நீக்கணும். ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க? இந்த செக் போஸ்ட்டில் பூரா நீங்கள் போய் ஓடி போய் இல்லாதவனையெல்லாம் பிடிச்சிட்டிங்க. இந்த செக் போஸ்ட்டில் வந்து இப்போ ஒசூரில் ஜூஜிவாடி செக் போஸ்ட்டு, அந்த செக் போஸ்ட்டில் வந்து 2 பேரை லீவ் போட வச்சுருக்கான் புரோக்கர் தான் செஞ்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான்ற ஒரு ஆஃபீஸரு 10 நாள் லீவ் கொடுக்குறாரு இந்த விஜிலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே. இன்னொருத்தர் கண்ணன்ற ஒரு 4 நாள் லீவு கொடுக்குறாரு. அரசு வந்து போக்குவரத்து துறையில் 40 நாள் தான் லீவு இருக்குது. 40 நாளும் ஆள் கிடையாது, 1 நாள் 2 நாள் தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த அதிகாரிகள் வேணுன்னு உடல்நிலை சரியில்லை, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரைடு வருவான்னு சொல்லிட்டு 10 நாள் ஒரு அதிகாரி லீவ் போட்டு கொடுக்குறாரு. ஒருத்தர் 4 நாள் லீவு கொடுக்குறாரு. எப்படி உங்களுக்கு தகவல் தெரியாமல் பண்ணுவார்? ஒரு அப்பாவி போய் மாற்றான், யார்? பிரபாகரன்ற ஒரு ஆஃபீஸருக்கு மாற்றாப்புல. என்ன காரணம்? இதெல்லாம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கருப்பாடுகள். அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளே வந்து புரோக்கரில் வச்சுக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு, இவங்க வந்து மற்றவனை வந்து நேர்மை, நான் நேர்மை, இவன்லாம் அயோக்கியன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு நாங்கள் இவ்வளோ பணத்தை பிடிச்சோன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது அரசு அதிகாரிகள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கவனத்தில் வச்சுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களை யார் வந்து நீ தப்பு பண்ணியா, நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? முறையாக ஆள் கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஐபிஎஸ் அருண் அவர்கள் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனரை
சரியான முறையில் ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க, இவங்களையே இங்கேயே வச்சுட்டு இருக்கணும், இவங்கள மாற்று, இந்த ஊரை விட்டு 4 மாவட்டத்தை தள்ளி போடு அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக அரசு துறை நடக்கும். ஆனால் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பாலக்கோடு, அதாவது தருமபுரி பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர், அவர் ஏற்கனவே வந்து ஹார்ட் ஆப்ரேஷனில் பண்ணி வச்சுருக்கிறாரு, அவரும் ஒரு 5000 3000 எடுத்துருந்துருக்காரு. அந்த காசையும் போட்டு எழுதுறீங்க. அவன் தான் லெஜரில் எழுதிடுறாங்களே, மனசாட்சி வேணும்ல. சரி, இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டை, போக்குவரத்துறை டிபார்ட்மெண்ட்டையே கார்பரேட் நிறுவனத்துக்கு விட்டுருங்க. பொதுமக்கள் போய் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னா 25,000 ரூபா கேட்பான், கொடுக்கட்டும். அப்போ தான் அந்த மக்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் 6000 5000க்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு டூப்ளிகேட் லைசன்ஸ் எடுக்கணும்னா அந்த சலானில் வந்து இதில் சர்வேரில் போட்டு எடுத்துக்கிறாங்க. ஒரு டிரைவிங் பார்க்குறதுனா ஒரு கிரவுண்டில் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்தியாரண்ட்டை விட்டுட்டு போயிருங்க. மொத்தமாக டோட்டலாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால தான் லஞ்சம் வாங்கினான்னு சொல்கிறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த அதிகாரியும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே, மன உளைச்சலோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு அதிகாரி. எதுக்கிட்ட அந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காவல்துறை அதிகாரிகள் பண்ணுற அட்டகாசம் அக்குறும்பம் இவ்வளோதான் இல்லை. இந்த ஐபிஎஸ் அருண் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? காரணம், லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து அதிகாரிகள், மேம்பட்ட அதிகாரிகள் காசு போகுதா? இந்த லஞ்சத்தில் இருக்கிற பாதி பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துறது. இப்போ எந்த செக் போஸ்ட்லையும் வேலை நடக்கலை, பயந்துக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. எப்படி இந்த டிசியை வந்து டிசி ஒரு ஆர்டர் போடுறாரு, இத்தனை ரெவன்யூ இதை வந்து இவ்வளோ செக் ரிப்போர்ட் கொடுக்கணும், இவ்வளோ எங்களுக்கு பணம் வரணும், வருமானம் வரணுங்கிறாரு. இந்த அமைச்சருக்கு தெரியாதா? எப்படி வரும்? அவங்களாம் உட்காந்துட்டே இருக்காங்க. 6 ஆஃபீஸர் 7 ஆஃபீஸர் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. அங்கே எந்த விதமான வேலையும் நடக்கிறதே கிடையாது. ஏன் எப்படி நடக்கும்? இவங்க தான் மன உளைச்சலோட இருக்காங்க. எப்போ வருவான், என்ன பண்ணுவான்ட்டு சம்மந்தமே இல்லாமல் இவங்க வந்து இப்போ ரோட்டில் போகிறவன் வர்றவன் டிரைவர்கிட்டலாம் காசை பிடிங்கி போட்டு எழுதுறதுனால இப்போ ரெவன்யூ குறையுது. இப்போ அதாவது நேற்றுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நேற்றுக்கு பாகலூரில் செக் போஸ்ட்டில் ரைடு ஒரு 1.25 லட்சம் 1.25 லட்சம் ஏதோ எடுத்தீங்க. இதுவும் அதே மாதிரி தான். எந்த லாரியும் பார்க்குறது கிடையாது, ஓவர்லோடு பார்க்குறது கிடையாது. வந்து அவன் கரெக்டான ஆளாக வண்டியில் சரக்கு கரெக்டாக இருக்குதா, என்ன பில்லு என்ன ஏது, இவங்க எந்த விதமான ஒரு தணிக்கையும் பண்ணுறதே கிடையாது. இப்போ இப்படி இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டு போயிருங்க. இப்போ வந்து புளியறையில் வந்து போலீஸ்காரங்களோட விட்டீங்க. இப்போ போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்களா அந்த லாரிக்காரங்கிட்ட? யாருக்கு தெரியும்? லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்துக்கிட்டே இருக்குதா? இவங்க போய் பிடிப்பாங்களா? போலீஸே லஞ்சம் வாங்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாரியை நிறுத்திக்கிட்டு ரோட்டில் நிறுத்திக்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே அதாவது வந்து இந்த ரோடு சுற்றிட்டு இருக்கிற போலீஸ் பூராமே காசு வாங்கிட்டு தான் இருக்குது. காசு வாங்காமல் இருக்காங்களா? கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாமல் இருக்காங்களா? இதெல்லாம் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை போய் பிடிக்கல? ஏதோ ஒரு அதிகாரி யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள குளிர் காயிறது. இதுதான் வேலை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. தயவுசெய்து நம்ம கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டே முடிச்சுக்குங்கிறேன். ஏன்னா பொதுமக்கள் பூரா அவஸ்தைப்படணும். ஒரு லைசன்ஸ்னால் 25,000 ரூபா. அவன் இப்போ விபத்தே நடக்கிறது கிடையாதா? எப்படி நீ டிரைவிங் ஸ்கூலில் போய் நீ டிரைவிங் பண்ணி அதை பண்ணாலும் விபத்து கண்டிப்பாக நடக்கும். ரோடு ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படியா ஒன்று வந்து கவனக்குறைவால் ஆக்சிடெண்ட் ஆகும். அந்த 25,000 ரூபா நாளை கார்பரேட்னு கொடுத்தோன்னா அவன் 25,000 ரூபா கேட்பான். போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கும் பையனுக்கும் பிள்ளைக்கும் எல்லாத்துக்கும் போனாலும், அவன் போலீஸ்காரனே போனாலும் அதான் காசு. கவர்மெண்ட்டில் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி குழந்தைங்க லைசன்ஸ் எடுக்கணும்னா அதுதான் காசு, அதுதான் ஃபீஸு. ஒரு 6,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு டிரைவிங் ஸ்கூலில் போய் எடுக்கிற ஒரு லைசன்ஸுக்கு விலை அந்த கார்பரேட் நிறுவனம் வைப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தானே நம்பர் பிளேட்டை கொடுத்துருக்குறீங்க கார்பரேட் நிறுவனத்திற்கு. அவன் ஷோரூமில் நீயே பார்த்துக்கலாம், நீயே பண்ணிக்கலாம், நீயே நம்பர் கொடுறா அப்படின்னு. இப்போ நம்பருக்கு வந்து புது நம்பர், பேன்சிங் நம்பர், டிஜிட்டல் 6 நம்பர் 3 நம்பர் வரணும்னா உடனே வந்து அமைச்சர் போய்ப்பார், அமைச்சர் தான் கையெழுத்து போடுவார். இதெல்லாம் என்ன வேண்டாங்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம், மூடிப்பிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அங்கே ஒரு வாட்ச்மேன் கிடையாது. அதாவது அந்த ஆஃபீஸ் அலுவலகத்தை க்ளீன் பண்ணி கூட்டி பெருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு லாரியை வந்து இவங்க வந்து தணிக்கை பண்ணி ஏதாவது வந்து செக்கிங்கில் வந்து பிடிச்சாங்கன்னா அந்த வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. அதில் திருட்டு போயிட்டு அந்த அதிகாரிகள் பேர் தான் கெட்ட பேர். அங்கே கிரவுண்டு கிடையாது. ஏதாவது எந்த இடத்துல கிரவுண்ட் இருக்குது, எத்தனை ஆஃபீஸில் கிரவுண்ட் இருக்குது எட்டு போடுற இடத்துக்கு? இது வாட்ச்மேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தண்ட சம்பளத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? பேசாமல் விட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது தண்ட சம்பளம். அவங்கெல்லாம் திருடன் நினச்சிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் பூரா திருட்டு பசங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து காவல்துறை தான் வந்து இதுக்கு நான் வந்து இதை அப்படியே மாற்றி சொல்லுவேன். ஐபிஎஸ் அருண் வந்து என்ன வந்து இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னன்னு தெரியல. நாங்களாம் போய் பிடிச்சிட்டா முதலமைச்சருக்கு நல்ல பேர் வாங்கிடுவோம், முதலமைச்சர்கிட்ட நான் வந்து லஞ்சத்தையே ஒழிச்சிருவோம். லஞ்சத்தை எங்கே ஒழிக்க முடியும்? யாராலையும் ஒழிக்க முடியாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், லஞ்சத்தை வந்து கடவுளே வந்தாலும் ஒழிக்க முடியாது. இது காலாகாலம் தொட்டது. நீங்கள் போலீஸ்காரங்க ஒரு சின்ன உதாரணத்தை முடிச்சுக்கிறேன் நான் சொல்லி தயாராக இருக்கிறேன்.
மணிவண்ணன், மஞ்சுநாதன் 2 கான்ஸ்டபிளையும் நீங்கள் உடனடியாக மாற்றணும். ஏன்னா 10 ஆண்டுக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அவங்க சொந்தமாக வாட்டர் பிளான்ட் ஊத்தங்கரையில் வந்து வாட்டர் பிளான்ட் வச்சுட்டு இருக்காங்க, லாரி வச்சுட்டு இருக்காங்க, பினாம் பேரில் பஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதை நான் இப்போ ஒரு காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா நியூஸில் போடுறான், செய்தி போடுறான், அங்கே இருக்கிற புரோக்கர்கள் அட்டகாசம், வர்றவங்களெல்லாம் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதையும் இந்த இதில் வந்து நான் வந்து ஒரு எவிடன்ஸாக கொடுக்குறேன். அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து பொதுமக்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் யாரும் நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறோம். இதை வந்து நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணுமே தவிர, இதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஒரு டாக்டர் ஒருத்தர், அவன் பெரிய ஞானி. அவன் என்ன பண்ணுறான்னா, யாரா அவன் இவ்வளோ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஏன்டா நீயே டாக்டரு, நீ வந்து ஒரு வேலை பார்க்குற, ஊசி போடுறதுக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு போடுறியா, 1000 500க்கு போடுற, வேணும்னா அவங்கள போய் யூரின் எடுத்துகிட்டு வா, ரத்தத்தை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, மோஷன் எடுத்துகிட்டு வான்னு வேணும்னே அவங்கள வந்து ஒரு 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 அப்பாவி மனிதர்கள் யாராவது வந்து ஒரு சின்ன காய்ச்சல்னு சொன்னால் கூட, தலைவலின்னு சொன்னால் கூட இத்தனை டெஸ்ட்டு அடுறாங்க. நீங்கள் என்ன யோக்கியமா? நீங்களும் வந்து அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவங்க நீங்கள் கேட்குறீங்க எங்கள்கிட்ட. என்கிட்ட கமெண்ட்டில் போனதாட்டி போடுற போது யாரா இந்த கும்புறு கும்பிட்றான், சாபமே விடுவாங்களாம். அதாவது மோட்டார் வாங்கின ஆய்வாளர்லாம் குடும்பம் நாசமாக போட்டுன்னு உன் குடும்பம் தான் வீடாக போடுவோம். நீ யோக்கியமாக இரு. முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கு, நம்மளுடைய முதுகு பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 10 ஆண்டுக்கு மேலே, அதாவது தொடர்ந்து ஒரு காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையில் யார் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களெல்லாம் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யணும். இந்த போக்குவரத்துறை அமைச்சர் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இந்த டிசி வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கவனம் செலுத்தணும். செக் போஸ்ட்டில் எந்த வேலையும் நடக்கலை, உங்களுக்கு ரெவன்யூ வராது, ரெவன்யூ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனடியாக நீங்கள் டிசி வந்து ஏன் வரல, என்ன காரணம்னு கேட்டு இதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் டிசி எல்லோரும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது எல்லாம் மூடிவிட்டு பேசாமல் வந்து வேறு வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி. இச்செய்தி பார்க்கின்ற அனைவரும் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நான் தொடர்ந்து வந்து உண்மை செய்தி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்.